சர்வதேச சந்தையில மீண்டும் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளதாக சற்று முன்னர் ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், தற்போது இந்த எரிபொருள் கொண்டு வருகின்ற மிக முக்கியமான மையமாக இருக்கின்ற இந்த காமூஸ் கால்வாய் மூடப்பட்டிருக்கிறது. இதனாலதான் இந்த உலக சந்தையில இந்த எரிபொருட்களின் விலைகள் அதிகமாக இருக்கிறது. இதன்படி இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. இன்றைய தினம் நிலவரப்படி, அதாவது 12ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு காலை வர்த்தக நடவடிக்கைகளின் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயினுடைய விலை மீண்டும் $100 தாண்டி பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவுகின்ற இந்த போர்ச்சூழல் காரணத்தால்தான் கடந்த 9ஆம் தேதி 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக கச்சா எண்ணெயினுடைய விலை பாரிய அளவில் அதிகரித்தது. இப்ப $110 தாண்டி இருந்தது. இருந்தாலும் மறுதினமே போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பிற்கு அமைய இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை மீண்டும் சடுதியாக குறைவடைந்திருந்தது. பின்னர் இதற்கு பிறகு தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் விலை குறைவடைந்த நிலையில தான் பதிவாகி இருந்தது. ஆனால் இன்றைய தினம் காலை வர்த்தக நடவடிக்கைகளின் ஆரம்பத்தின் போது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கச்சா எண்ணெயினுடைய விலை மீண்டும் $100 தாண்டி உயர்வடைந்திருக்குது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய இந்த ராணுவ நிலைமை உலகளாவிய எரிபொருள் விநியோகத்துல ஏற்படுத்திய கடுமையான தாக்கம் தான் இதற்கு பிரதான காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த சர்வதேச எரிசக்தி அமைப்பின் உறுப்பு நாடுகளான G7 நாடுகள் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 400 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருப்புகளை உலக சந்தையில வெளியிடுறதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அதற்கு பிற்பாடுதான் இந்த விலையேற்றம் காணப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சர்வதேச சந்தையில எரிபொருளினுடைய விலையில் ஏற்படுகின்ற இந்த தாக்கங்கள் உலகளாவிய ரீதியில் பாரிய பாதிப்புகளை தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதலாக இலங்கையிலும் இந்த தாக்கம் இதனுடைய தாக்கம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறது. மாதாந்தம் விதிக்கின்ற எரிபொருள் விலை திருத்தத்திற்கு புறம்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இலங்கையில மீண்டும் எரிபொருளினுடைய விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதுவும் கொஞ்ச நெஞ்சமில்லை, $24 அதிகரிக்கப்பட்டிருந்தது. எதிர்வரும் மாதங்களையும் இந்த எரிபொருட்களினுடைய விலையில மேலும் அதிகரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த உலக சந்தையில எண்ணெயினுடைய விலையில் ஏற்படும் இந்த ஏற்ற இறக்கங்கள் எதிர்வரும் மாதங்களில குறிப்பாக இலங்கையில கடுமையான தாக்கங்களை செலுத்தும் என்று சொல்லியும் தற்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது.